என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்று நீ ஒரு முக்கியமான செய்தியினை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம். இந்த விஷயம் இன்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும். என் பிள்ளையே, உன்னை முடக்க வேண்டும், இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒதுக்க வேண்டும், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஓடிவிட வேண்டும் என்று உன்னை முடக்குவதற்காக ஒரு 3 பேர் செய்த சூழ்ச்சியை உன் தாயானவள் இன்று முறியடித்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் நடந்தது என்னவென்று சொன்னால், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தது என்ன, உனக்கு தீமைகளை செய்தது யார் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பொதுவாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ பெரிதாக கண்டு கொள்வதில்லை. அவரவர் வேலையை பார்த்து கொண்டு செல்லட்டும், நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம் என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய சில சூழ்ச்சி உன்னுடைய கண்ணிற்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும், ஏதோ அதை நீ ஏற்றுக்கொண்டும் கொள்ளாமலும் கண்டும் காணாமல் சென்றது போல நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் இவர்கள் செய்த விஷயம் அத்தனை சாதாரண விஷயமாக இருந்தால் அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருப்பாய் என்று. ஆனால் இது அப்படி இல்லை என் பிள்ளையே. நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல தோல்விகள் என்று பல காலமாகவே இதையெல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். என்று இதற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நானும் ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் அல்லவா? சூழ்ச்சிகள் செய்கின்றவர்களினுடைய அத்தனை முயற்சிகளையும் நான் முறியடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி படுகின்ற கவலை எவ்வளவு அதிகமாகி இருக்கிறது என்று பார்த்தாயா என் தங்கமே? சுற்றி இருக்கிறவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ பார்த்தாயா? இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர நினைக்கும் போதெல்லாம் மேலும் மேலும் உன்னை வாழ்க்கையில் சூழ்ச்சியினால் அழிப்பதற்கு இந்த 3 பேர் சேர்ந்து கூட்டமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இவர்கள் நேரடியாக செய்து இருந்தால் நீயே இவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து இருப்பாய். ஆனால் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியானது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாமலும் உன்னை பற்றியும் நீ செய்த நல்லதை பற்றியும் மறைத்து தவறான விஷயங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும்தான் என் பிள்ளை, உனக்கே இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்னமும் அவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் சூழ்ச்சிகள் இந்த தாயானவள் நான் எப்படி அறிந்து கொண்டேன் தெரியுமா? நீ நல்ல விதமாக செய்த ஒரு செயலை இவர்கள் தவறாக அடுத்தவர்களிடத்தில் சித்தரித்து கொண்டிருந்தார்கள். அதாவது நீ செய்த ஒரு புண்ணியம் உன்னை வந்து சேர்வதற்கு பதிலாக இவர்கள் சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்கள் மத்தியில் உன் பெயர் அவப்பெயராக மாறிவிட்டது. என் தங்கமே, இது உன்னை வந்து நிச்சயமாக சேரும். அது எப்படி என்றால், நீ செய்த நல்லது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா நீ என்ன செய்தாய், யாருக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்தாய் என்று. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். மற்றபடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து மனதிற்குள் வேதனையை கொடுத்த போதெல்லாம் அதை
அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட நீ இந்த 3 பேரின் சூழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒன்றும் நீ ஒடிந்துவிடப் போவது கிடையாது. இருந்தாலும் இதை உன்னை நெருங்க விடக்கூடாது என்பதில் அம்மா மிகவும் தெளிவாக இருந்ததினால் இந்த சூழ்ச்சியை நான் முறியடித்து விட்டேன். என் பிள்ளையே, இந்த சூழ்ச்சியை செய்தது யார், எதற்காக என்று இப்பொழுது அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயின் வாக்கினை கேட்கின்ற எல்லோருக்கும் இந்த வாக்கு பொருந்தாது. இதனை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அம்மா எல்லோருக்கும் ஆனதாக சொல்வேன். மற்றபடி சில விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்வது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். என் பிள்ளையே, உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளை பற்றிதான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, தேவையற்ற சூழ்ச்சிகள், தேவையில்லாதவர்களோடு நட்பு என்று இவர்கள் உன் வாழ்க்கையை ஒரு மதம் பார்க்க முடிவெடுத்து நின்றதை இந்த அம்மா தெளிவாக புரிந்து கொண்டேன். நல்ல உறவில் இருந்தவர்கள் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்திலிருந்து, உன் தந்தையிடமிருந்தும் அத்தனை உதவிகளையும் பெற்று கொண்டவர்கள். அன்று உன் தந்தையினுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டது. உன் தந்தையினால் இவர்கள் அடைந்த வளங்கள் ஏராளம். ஆனால் இன்று அவர்கள் உன் தந்தையை கூட மதிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த சொத்து விஷயமானது அவர்களிடையே அத்தனை மிகுந்த மதிப்பை பெற்றுவிட்டதனால் ஒரு மனிதருக்கு இவரினுடைய எண்ணங்கள், ஒரு குடும்பம் நன்றாக இருந்துவிடக்கூடாது, எந்த நேரத்திலும் அடுத்தவர்கள் குடும்பத்தை வாழ வைத்து இவர்களுக்கு பழக்கமே இல்லை. அடுத்தவர்களின் குடும்பத்தை கெடுக்க நினைத்து இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்படுத்துவதாக நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணரவில்லை. இந்த அம்மா உனக்கு சரியாக முடிவெடுத்து கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதை நான் சரியாக செய்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, நீ பொறுத்திருந்த காலம் எல்லாம் உனக்கு போதும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன். இதற்கு மேல் மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் வந்து விடப் போவதில்லை. பெரிதாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிடப் போவதில்லை. என் பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களை நீ ஏற்கனவே இது நோக்கி விட்டாய். பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாமும் உன்னோடு வந்து சேரப்போகின்ற நேரத்தில் இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை கண்டு கொண்டேன். நான் முடித்து வைத்து விட்டேன். இவர்களின் சூழ்ச்சியை அழித்துவிட்டு அம்மா செய்த விஷயம் சரி என்று நீயும் உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வரும். அம்மா எந்த அளவிற்கு நமக்கான உதவிகளை செய்து இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு நிச்சயமாக வரும். அந்த காலகட்டம் வந்த பிறகு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன்கள், சுற்றி இருக்கிறவர்கள் தருகின்ற தேவையற்ற துன்பங்கள் என்றும் எல்லாவற்றையும் மறந்து நீ வாழத் தொடங்குவாய். என் பிள்ளையே, இது சரியாவதற்கு சில காலம் பிடிக்கும். அதை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அது இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவும் மாட்டேன். என் தங்கமே, நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் பிள்ளையே, இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் சொத்து, பணம் என்று எதற்கும் ஆசைப்பட்டு ஓடித்திரிகின்ற மனிதர்களின் மத்தியில் என் பிள்ளை, நீயோ அவர்கள் அன்போடு கேட்டால் அதை நான் தாராளமாக கொடுத்திருப்பேனே. இப்படி குறுக்கு வழியில் சென்று நம் மனதை காயப்படுத்தி இதை பெற நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது. என் தங்கமே, மனவேதனை படாதே. அம்மா இதனை உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன். சூழ்ச்சிக்காரர்களுக்கு சூழ்ச்சியை நான் அவர்களுக்கு அதனை பரிசாக கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது அவர்கள் செய்த தவறு நிச்சயமாக அவர்கள் உணருவார்கள்.
அவர்கள் கண்களுக்கு அதுவே தெரிய வரும். என் பிள்ளையே, எல்லாவற்றையும் மாற்றியமைக்க நான் தயாராகி விட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள நீ தயாராக இரு. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்ற நேரம். எந்த ஒரு தேவையற்ற விஷயத்திற்காகவும் எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்து கொள்ளாதே. இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால்
இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப் போகின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது வரை நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அதில் நிச்சயமாக நீ முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும். அந்த பெண் யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான், உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். இந்த அம்மா சொல்வதை யார் என்று புரிந்து கொண்டாயா என் தங்கமே? இதுவரை நான் சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் கொடுக்கின்றார்கள் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயம்